அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு இடும் தளிகையினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, தளிகை என்றால் என்ன, தளிகை எப்படி இட வேண்டும் என்கின்ற தகவல்களை எல்லாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். பெருமாளை குலதெய்வமாக கொண்டவர்கள், பெருமாளை வணங்கக்கூடியவர்கள் புரட்டாசி சனிக்கிழமைகளில் கட்டாயமாக தளிகை இடுவார்கள். தளிகை என்றால் படையல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெருமாளுக்கு நம்ம உணவு சமைத்து படைக்க வேண்டும். இதில் தளிகைக்கு என்ன பொருளாக இருக்கும் அப்படின்னு நான் படித்ததில் கிடைத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்தாலி அப்படின்னு வட சொல்லாக இருந்தது. ஸ்தாலி தான் பார்த்தீங்கன்னா தாலி. நீங்கள் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா தாலி அப்படிம்பாங்க. தாலினா தட்டு. அந்த தட்டில் சாப்பாடெல்லாம் வச்சுட்டு வர்றவங்களுக்கு கொடுப்பாங்களே. நம்ம வீட்டில் சாப்பிடும்போதே இந்த கிண்ணங்களெல்லாம் வச்சு அதில் ரசம், சாம்பார், இந்த ஹோட்டல்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய கிண்ணங்கள் வச்சுட்டு தட்டு நிறைய சாதம் விட்டு அதில் என்னென்ன வைக்கணுமோ அத்தனையும் வச்சு நமக்கு கொடுப்பாங்க இல்லையா. அதே போல் தான் இந்த தாலி அதில் நிறைய சாப்பாடு முழுமையாக சமைத்து, அதாவது சாப்பாடுன்றது பார்த்திங்கன்னா இப்போ சக்கரை பொங்கல் அப்படின்னு வச்சோன்னா வெறும் சக்கரை பொங்கல் தான் வைப்போம் நம்ம நிவேதனத்தில். ஆனால் இந்த தளிகை தாலியில் பார்த்திங்கன்னா ஒரு உணவு முழுமையாக எப்படி படைப்போமோ அது இருக்கும். இப்படி தாலியாக அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா தளிகையாக பொருள் கொள்ளப்படுகின்றது. தளிகை அப்படின்னு பார்க்கும்போது தட்டு, அந்த தட்டு நிறைய சாப்பாடு வச்சு நம்ம படைப்பது அப்படின்ற பொருள் உள்ளதாக இருக்குது. அப்போது இந்த தளிகை நம்ம இங்கே பார்த்திங்கன்னா இப்போது தட்டில் சாப்பிட்றோம். அப்போ எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வாழை இலையில் தானே படைப்பாங்க. அதனால் பெருமாளுக்கு நம்ம ஒரு விதமான சாப்பாடு மட்டும் படைக்காமல் நம்ம வெரைட்டியாக சாப்பிடுவோம் இல்லையா, வெரைட்டி ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் தக்காளி சாதம், தேங்காய் சாதம், புளி சாதம், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி 5 சித்திரான்னங்களை படைத்து அப்போ தான் முழுமழை அடையுது இல்லையா. நம்ம இப்போ போனோன்னா புளி சாதம் சாப்பிட்டோன்னா வேறு ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தோணும். இப்படி முழுமையாக நம்ம செஞ்சு இதில் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் சேர்த்துக்கலாம், வெண்பொங்கல், ஒன்றா 5 விதமான நம்ம சாதங்களை தயார்படுத்தணும். இல்லாட்டி 7 விதமான சாதங்களை தயார்படுத்தி கொண்டு இதை நம்ம நிவேதனமாக பெருமாளுக்கு படைக்கும் பொழுது ஒரு முழு உணவு நம்ம பகவானுக்கு படைத்த திருப்தி நமக்கு கிடைக்கும். பகவானும் அதை மகிழ்ச்சி அடைவார். அப்படின்றதுக்காகத்தான் நம்ம பெரியவங்க காலங்காலமாக புரட்டாசி சனிக்கிழமைகளில் இந்த தளிகை இடும் வழக்கத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த தளிகை இடும் வழக்கம் எங்கள் வீட்டிலலாம் இது வரைக்கும் கடைபிடிக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை புதிதாக நாம் கடைபிடிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க, இறை வழிபாட்டில் நமக்கு புதிதாக செய்திகள் நமக்கு வேண்டாதவற்றை விட்டுருங்க. காலங்காலமாக பெரியோர்களால் சொல்லப்பட்ட விஷயங்கள் நமக்கு எப்போ அது சரியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி காதில் விழதோ அது செய்கிறதுல கடைபிடிக்கிறதுல தவறு கிடையாது. முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க பெருமாளை குலதெய்வமாக கொண்டவர்கள் மட்டும் அல்லாமல், பெருமாளை வணங்கக்கூடியவர்கள் மட்டும் அல்லாமல் பிறரும் இந்த தளியல் இடுறது அப்படின்னு கூட சொல்லுவாங்க, தளிகை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை செய்யலாம், தவறு கிடையாது. நம்ம சாமியை தானே கும்பிடுறோம், சாமிக்கு நிவேதனமாக சாப்பாடு தானே வைக்கிறோம், தவறு கிடையாதே. அதனால் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு முடிஞ்ச வெரைட்டி ரைஸ் செஞ்சுக்கோங்க. 5 விதமான சாதம் என்ன, நம்ம சாதத்தை ஒன்றா வடிக்க போகிறோம், அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் தாளிச்சிட போகிறோம் இல்லையா. அதனால் இது செய்கிறது என்ன, பச்சரிசியில் செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்படி பச்சரிசியால் வகை வகையான சாதங்களை தாளித்து நம்ம பெருமாளுக்கு படையலாக படைக்கணும். இதில் பகவானுக்கு ரொம்பவே பிடித்த நிவேதனம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பாயாசம் இருக்கு இல்லையா, அதையும் செய்யலாம். இந்த அரிசி கொண்டும் பாயாசம் செய்யலாம், இல்லை சேமியா பாயாசம் எது வேணால் செய்யலாம். அரிசி கொண்டு செய்கிற பாயாசம் எப்போவுமே சிறப்பு. அதனால் பால் ஊற்றி நல்ல ஏலக்காயெல்லாம் தட்டி போட்டு இந்த பாயாசம் படைக்கிறதும் ரொம்பவே சிறப்பானதாகும். இதையும் சேர்த்து கொள்ளலாம். அப்போ 8 ஆயிருமே அப்படின்னா ஏதாவது ஒன்று கழிச்சிட்டு நீங்கள்
நீங்கள் இந்த பாயாசத்தை கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாமே செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, உங்களுடைய விருப்பம்தான். 5 மொத்தத்தில் இருந்தால் ரொம்பவே சிறப்பானது. இந்த தளியல் வச்சு, அதாவது சமைத்ததை வைத்து தேங்காயும் வச்சுக்கோங்க. தேங்காய் உடைத்து நம்ம வழிபாடு செய்யணும். தூப தீபங்கள் எல்லாம் காமிச்சு வழிபாடு செய்யணும். இந்த தளிகை வழிபாட்டிலே நாம் முக்கியமாக இந்த துளசி இருக்கு இல்லையா, அந்த துளசி வந்து இடம்பெறணும். செஞ்ச சாப்பாட்டிலலாம் ஒரு துளசி தளத்தையாவது எடுத்து போடணும். அப்போ தான் நிறைவேறும் இந்த வழிபாடு. பெருமாளுக்கு துளசி ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால் அந்த துளசி இட்டால் தான், நம்ம எத்தனை தான் சமைச்சிருந்தாலும் அந்த துளசி போட்டால் தான் பெருமாளுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு நிவேதனமாக மாறும். அதனால் துளசி ஒரு தளத்தை ஒவ்வொரு அன்னத்து மேலேயும் போட்டுருங்க. ஒவ்வொரு சாதம் செஞ்சுருப்பீங்களே அது மேலே போட்டுருங்க. இதில் நம்ம துளசி நீர் தயாரிக்கணும். பானகம் தயாரித்து வைப்பதும் ரொம்ப சிறப்பு. பானகம் தயாரிக்கிறது பல முறை நான் சொல்லியிருக்கேன். வெல்லம், ஏலக்காய், பச்சை கற்பூரம், துளசி போட்டு நல்ல சுத்தமான ஜலத்தில் தயாரித்து நம்ம பானகம் வைக்கணும். பெருமாளுக்கு படைப்பது ரொம்பவே சிறப்பானது. அப்போது பழங்கள் ஏதாவது வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் அது உங்களுடைய விருப்பம். அது கூடுதலானது, ப்ளஸ் தான் பண்ணிட்டு போகும் அது. சரியா? இதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த தளிகையை படைப்பது நம்ம அப்படியே சோறு வச்சு படைச்சா ரொம்பவே சிறப்பு. நம்ம இப்போது நமக்கு சாப்பாடு யாராவது கொடுக்குறாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு தான் இந்த ஸ்மைலி எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏதாவது பொரிக்கிறாங்க அப்படின்னு வைங்களேன், இந்த உருளைக்கிழங்குல பொரிக்கிறது ஸ்மைலி ஃபேஸ் பண்ணி அந்த குழந்தைங்க ஹை நல்லா இருக்கே அப்படின்னு சாப்பிடுவாங்க, கூடுதலாக சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உருவங்கள் எல்லாம் இப்போ ஹார்ட் ஷேப்பில், ஸ்மைலி ஷேப்பில், ஒவ்வொரு ஷேப்லேயும் செஞ்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுப்போம். இதில் நமக்கும் பிடிக்கும், அது கண்ணுக்கு நல்லாயிருக்கும். இது பெருமாளுடைய உருவத்தை, முகத்தை இந்த தளிகைக்கு படைக்கிறோம் இல்லையா சோறு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸால் வச்சு அலங்காரம் பண்ணுறது இப்போ சமீப காலமாக வந்திருக்கு அந்த அலங்காரம் எல்லாம். இது காலங்காலமாக இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்படியே சமைப்பாங்க, எடுத்து வச்சுக்கிட்டு பக்தியுடன் கும்பிடுவாங்க. இது இப்போ எல்லோரும் செய்கிறாங்களே, நம்ம எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு வைங்களேன், நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி அவ்வளோதான். செய்கிறது தவறு கிடையாது, ஆனால் கூட சமைச்சு அப்படியே வையுங்க நீங்கள், ரொம்பவே சிறப்பு. இப்படி நம்ம பெருமாளுக்கு தளிகை எந்த சனிக்கிழமைகளில் செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். முதல் சனிக்கிழமைகள், அதாவது புரட்டாசி முதல் சனிக்கிழமை அன்று செய்யலாம். அப்படி இல்லைன்னா 5வது சனிக்கிழமை வந்ததுன்னா அந்த 5வது சனிக்கிழமைகளில் செய்யலாம். அந்த 2 சனிக்கிழமைகளையும் எங்களால் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க புரட்டாசி 3வது சனிக்கிழமையில் கூட இந்த தளிகை படைப்பது நல்லது தான். இப்படி பெருமாளுக்கு தளிகை படைக்கும் பொழுது நம்ம தேங்காய் வச்சுருப்போம் இல்லையா, அதில் தூப தீபங்கள், அதாவது சாம்பிராணி போக காமிச்சு ஊதுவத்தியெல்லாம் பகவானுக்கு காமிச்சு ஆரத்தியும் கடைசியில் நெய் தீபத்தில் எடுங்க, அல்லது பச்சை கற்பூரத்தில் எடுங்க, ரொம்பவே சிறப்பு. பச்சை கற்பூரத்தில் ஆரத்தி எடுக்கலாமான்னா தாராளமாக எடுக்கலாம். இந்த தேங்காய் உடைக்கணும் வழிபாட்டில். அப்படி தேங்காய் உடைக்கும் போது அனைவரும் வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே சேர்ந்து கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு நல்ல உரக்க கூறணும். இப்படி இந்த தளிகை வழிபாட்டை மேற்கொண்டு அனைவருமே வாழ்க்கையில் சுபிக்ஷமாக, அதாவது பெருமாளினுடைய அருளையும் பெற்று நிரந்தரமாக மகிழ்ச்சியையும் வீட்டிலே தங்க வைத்து எதிர்கால சந்ததியினர்கள் சிறப்பாக வாழ்வதற்கு நம்ம இந்த வழிபாட்டை எல்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்றது உங்களுக்கு இந்த பதிவின் மூலமாக நான் தெரிவிக்கிறேன். இந்த பதிவை கட்டாயம் உங்களுடைய உற்றார உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் பகிரணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீஹா ஆன்லைனில் நிறைய பெருமாள் படங்கள், பெருமாள் சிலைகள் இருக்குது. அந்த தளிகை வழிபாட்டிற்கான பொருள்கள் அத்தனையுமே இருக்குது. என்ன வேணுமோ நீங்கள் நேர்லையும் எங்கள் வீஹா கடையில் பார்த்து வாங்கிக்கலாம். வீஹா.ஆன்லைன் இ-காமர்ஸ் வெப்சைட்டில் மற்றும் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் நீங்கள் வாங்கி கொள்ளலாம். சரி, இந்த பதிவை முடிப்பதற்கு முன்பாக நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் யாராவது டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியும் புரியலன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்க்கான லிங்க்ஸ் தரப்பட்டு இருக்குது. அதை பார்த்து நீங்கள் டவுன்லோட் செஞ்சுக்கோங்க. டவுன்லோட் செய்த பின்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் வீஹா ஆன்லைன் அப்படின்னு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது தவிர நாங்கள் வீஹா.ஆன்லைன் என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நடத்திக்கிட்டு வர்றோம். பொருள்கள் பார்க்கணும், வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீஹா.ஆன்லைன் இ-காமர்ஸ் வெப்சைட்டில் மற்றும் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் போய் பார்த்துக்கலாம், வாங்கிக்கலாம். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய வீஹா கடைக்கு வாங்க. பொருள்களை நேரில் பார்த்து வாங்கலாம். நிறைய பொருள்கள் இருக்குது. நீங்கள் கேட்கக்கூடிய பொருள்கள் தான் தரமான பொருள்கள்.
நிறைய சோப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக நான் செய்துக்கிட்டு வரேன். நிறைய அரிசி வகைகள் நிறைய இருக்குது. அதாவது பாரம்பரிய அரிசி வகைகள் நிறையா இருக்குது. பூஜை சாமான்கள் எல்லாம் நிறைய இருக்குது. அதனால் வந்து பாருங்கள், உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும். இதில் சில விஷயங்கள் இன்னும் சொல்லிக்கிறேங்க. எங்களுடைய பொருள்கள் எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர, எங்களுடைய விஹா கடையை தவிர வேறு எங்கும் கிடைக்காது. எங்களுடைய விஹா கடைக்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது. எங்களுடைய பெயர், புகைப்படம், வீடியோ, ஆடியோவை பயன்படுத்தி அவங்க கடை தான், இல்லை அவங்க கடையிலிருந்து தான் பொருள்கள் வாங்கி விற்பனை கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது மிக பொய்யான செய்தி. வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் எங்களுடைய விஹா பெயர் தாங்கி கொண்டு பொருள்கள் இருந்துச்சுன்னா அது டூப்ளிகேட். இது என்னுடைய பெயரும் கெடுத்துவிடும். நீங்களும் வாங்கி ஏமாறக்கூடாதுன்றதுக்காக தான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு பதிவிலையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி, இது வரைக்கும் உங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு சில நல்ல தலைப்புகளோட அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி. நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.